நேற்று நிறைய பேர் வந்து எனக்கு வந்து எஸ்எம்எஸ் பண்ணாங்க, இந்த மாதிரி வந்து விஜயனை வந்து இப்படி பண்ணிட்டாங்க, நாங்களாம் இனிமேல் வந்து விஜயனுக்காண்டி ஓட்டு கேட்க மாட்டோம், விஜயனுக்கு ஃபேனாக இருக்க மாட்டோம் அப்படின்னு நிறைய பேர் வந்து எனக்கு வந்து எஸ்எம்எஸ் பண்ணாங்க, கால் பண்ணாங்க. இது எனக்கு மட்டும் இல்லை, விஜயனுக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய பேர் வந்து பேசினவங்க, ஓட்டு கேட்டவங்க எல்லாருக்குமே நேற்று வந்து கால்ஸ் அதிகமாக போயிருக்கு, மெசேஜ் போயிருக்கு. அந்தந்த ஊரில் உள்ளவங்களே வந்து கால் பண்ணி ஒருத்தர்லாம் சொல்றாரு, சர்ச்சில் வந்து ஒரு 3000 பேர் இருப்பாங்களாம், அதுல 2000 100 1000 பேர்கிட்ட வந்து விஜயனுக்கு ஓட்டு போடுங்க, நம்ம கிறிஸ்டின் அவர் தான், நம்ம சப்போர்ட் பண்ணாட்டி யார் சப்போர்ட் பண்ணுவா அப்படின்னு சொல்லி பேசி வச்சிருந்தாங்களாம். அவங்களும் டிஎம்கேக்கு ஓட்டு போடுறவங்களாம். அவங்க இருந்துட்டு அத்தனை ஃபோன் பண்ணியிருக்காங்க, என்னையா ஆள் இப்படி பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு. அந்த நாள் எதுவுமே பேச முடியலையாம். அவர் வந்து ஒரு விஜய் ஃபேனு, ஓட்டு கேட்டிருக்காரு, எல்லாரும் அவருக்காண்டி போடுறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு 1000 ஓட்டு வந்து ரெடி பண்ணி வச்சிருந்துருக்காங்க. அந்த 1000 பேருமே வந்து அப்படியே வந்து நேற்று வந்து மாற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க, என்னையா ஆளே இப்படி பண்ணிட்டான் அப்படின்ட்டு. இந்த மாதிரி வந்து எல்லாருமே மனசு மாறிட்டாங்க. நேற்று ஒரு நாள்ல வந்து தூக்கி போட்டாங்க. சிவகார்த்திகேயன் ஃபேமிலிக்கிட்டையும் ஒரு சண்டை போட்டு வச்சிருக்காங்க. சிவகார்த்திகேயன் வீட்டுக்கிட்ட போனா கூட அந்த அக்கா செருப்பு கழட்டி அடிப்பாங்க ஓட்டு கேட்டு போனா. சிவகார்த்திகேயன் அண்ணனோட ஒய்ஃப், சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து நம்ம தலை ஃபேன்ஸ் ஓட்டு வேணும்ன்ட்டு நம்ம அண்ணன் வந்து நிறைய முட்டு கொடுத்தாங்க. இந்த மாதிரி வந்து கோட் சூட் வந்து அஜித் சார் மாதிரி போட்டு வந்திருக்கேன், மலேசியா வந்தாலே எனக்கு வந்து பில்லா படம் தான் நான் வருது அப்படின்ட்டு நிறைய பிட்டு போட்டு வச்சிருந்தாங்க அஜித் ஃபேன்ஸ் ஓட்டு வேணும்ன்ட்டு. இப்போ அஜித் சாரே வந்து நேற்று நடந்த இன்சிடென்ட்டை பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து ஓட்டு போடுவாரது டவுட்டு தான். அஜித் ஃபேன்ஸுக்கே தெரியும் அஜித் சார் வந்து விஜய் அண்ணனுக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்ட்டு. அப்போ நம்ம எதுக்கு போடணும்னு சொல்லிட்டு அஜித் ஃபேன்ஸும் போட மாட்டாங்க. அதுக்கப்புறம் அஜித் அண்ணனோட ஒய்ஃப் அவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களும் வந்து சங்கீதாக்காவுக்கு நல்லா க்ளோஸாக இருப்பாங்க. சங்கீதாக்கா வந்து விடுற கண்ணீருக்கு கண்டிப்பாக வந்து அவங்களும் வந்து ஓட்டு போட மாட்டாங்க. ஷாலினி அக்கா அவங்கள தான் சொல்கிறேன். அப்படி பார்க்கும்போது சிவகார்த்திகேயன் ஓட்டு போச்சு, அஜித் ஃபேன்ஸ் ஓட்டு போச்சு, விஜய் ஃபேன்ஸும் பாதி பேர் நேற்று வந்து ஓட்டு போட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால வந்து எப்படி தான் ஜெயிக்க போறாங்கன்னு தெரில. சரி, இது அவங்களோட அரசியல், அவங்க என்னமோ பண்ணிட்டு போட்டோம், அவ்வளோதான். சரிங்களா? ஜெயிச்சா ஜெயிக்கிறாங்க, தோத்தா தோக்குறாங்க, அவங்க இப்போ வேலையை பாருங்க. சரிங்களா? ரொம்ப வந்து முட்டு கொடுத்துட்டு இருக்காதிங்க. அவங்க டெய்லி போய் அவங்க பொழப்ப பாருங்க, அவ்வளோதான். அவங்க ஜெயிக்கிறாங்களோ தோக்குறாங்களோ யார் வந்தாலும் இப்படி தான் இருக்கும். என்னைய பார்த்து டிஎம்கே எல்லாம் ஒருத்தன் வந்து கேட்டாங்க, டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணுறியான்ட்டு. நான் வந்து 18 வயசு ஆனதுலேருந்து 2 டைமே நோட்டாக்கு தான் போட்டிருக்கேன்ப்பா, சரியா? வீடியோவில் அடிக்கடி நான் சொல்லியிருக்கேன். அதனால் வந்து எலெக்ஷன் வரப்போது, விஜயனை இதுக்கப்புறம் எப்படிலாம் வந்து திருசாவை வந்து கட்சிக்குள்ளே கொண்டு வராங்களா எப்படின்னு தெரில. சங்கீதாக்கா வேற இப்போ இன்னொரு கேஸ் வந்து போட்டிருக்காங்க, இந்த மாதிரி வந்து வீட்டுக்குள்ளே வந்து விட மாட்டிக்காரு, நீலாங்கரை வீட்டுக்குள்ளே, நீங்கள் எனக்கு வந்து சென்னையில் இருக்கிறதுக்கு வேற இடம் இல்லை, கேஸ் முடிகிற வரைக்கும் நாங்கள் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னொரு பெட்டிஷன் போட்ட மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு.